2 இயர்ஸ் முன்னாடி ஐடி ஜாப் சூஸ் பண்ணும்போது, அதில ஹை சேலரிங்கிற ரிசல்ட்ட மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஹாய், திஸ் இஸ் மதன். ரீசென்ட்டா தான் நான் இத பத்தி யோசிச்சேன். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல என்னோட லைஃப்ல நெறையவே சேஞ்ச் ஆயிருக்கு. பட் அப்ப தான் நான் ரியலைஸ் பண்ணேன், சேஞ்ச் ஆனது என்னோட லைஃப் மட்டும் இல்ல, கூடவே என்னோட மைண்ட் செட்டும் தான். 2 இயர்ஸ் முன்னாடி என்னோட கரியர்ல எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன் ஜாப் மட்டும் தான். அத தவிர பெருசா வேற எதுவும் நான் யோசிக்கல. எல்லாருக்கும் அவங்களோட காலேஜ் முடிச்சோனே நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கிறது அவங்களோட ஜாப் தான். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ என்னோட ஃபுல் ஃபோக்கஸும் எப்படி அந்த ஜாப் வாங்குறது, அந்த ஜாப் வாங்குறதுக்கு என்ன ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணணும், அத சுத்தி தான் இருந்துச்சு. அந்த டைம்ல எனக்கு அந்த ஜாப் தவிர வேற என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியாவும் இல்ல. அந்த ஜாப் மட்டும் கிடைச்சிட்டா போதும். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு நான் அத தான் பண்ண போறேன்னு நெனச்சேன். பட் நான் ஒன்ஸ் அந்த ஜாப்ல ஜாயின் பண்ணதுக்கப்புறம், அத நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே போகல. ஸோ அதுக்கப்புறமா தான் வேற என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு, அதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்பதான் நான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த நெறைய விஷயம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். நெக்ஸ்ட் என்னோட லேர்னிங். அந்த டைம்ல என்னோட லேர்னிங் ரொம்பவே ஃபிக்ஸ்டா இருந்துச்சு. ஸோ என்னோட ஜாப்க்கு ரிலேட்டடா இருக்கிறத மட்டும் லேர்ன் பண்ணா போதும்னு நான் நெனச்சேன். அத தவிர வேற புதுசா என்ன லேர்ன் பண்ணலாம், அத பத்திலாம் நான் யோசிக்கவே மாட்டேன். பட் லாஸ்ட் 1 இயர்ல நான் புதுசா நெறைய லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப நான் வேற ஒரு ரீசனுக்காக லேர்ன் பண்ணியிருந்தேன். பட் அது இப்ப எனக்கு கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் வேல ஹெல்ப் பண்ணுது. நம்ம இப்ப லேர்ன் பண்ற ஸ்கில்ஸ் எங்க யூஸ் ஆகும்னு தெரியாது. பட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா அது வேற ஒரு வேல ஹெல்ப் பண்ணும். எனக்குமே வந்துட்டு என்னோட இன்டர்வியூக்காக நான் நெறைய பேத்துக்கிட்ட கான்வர்சேஷன் பிராக்டிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது எனக்கு வந்துட்டு என்னோட கான்ஃபிடென்ட்ட கெயின் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. கூடவே நான் பேசிக் வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ணியிருந்தேன். அது இப்ப எனக்கு என்னோட வீடியோஸ எடிட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் என்னோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆனது. முன்னாடியெல்லாம் வந்துட்டு எனக்கு எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் பை பண்ணணும்னா, அது எனக்கு தேவையா? எனக்கு அந்த சிச்சுவேஷன்ல அது எப்படி ஹெல்ப் பண்ணும்? அது எதுவுமே நான் யோசிக்க மாட்டேன். என்னை சுத்தி இருக்கவங்க அத வாங்குனா, நானுமே அத வாங்கணும்னு நெனச்சிருக்கேன். பட் இப்ப நான் எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் ஏதாச்சும் பை பண்ணணும்னா, அது எனக்கு எப்படி யூஸ் ஆகும்? அது எனக்கு இப்ப நிஜமாவே தேவையா? அதெல்லாம் யோசிச்சு தான் நான் பை பண்றேன். இதனால நான் தேவையில்லாம எக்ஸ்பென்சிவான திங்ஸ் பை பண்றத அவாய்ட் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு இப்ப மேக்ஸிமம் எது யூஸ்ஃபுல்லா இருக்கோ, அந்த திங்ஸ்ல தான் என்னோட மனிய நான் ஸ்பெண்ட் பண்றேன். இதனால என்னோட மனியுமே சேவ் ஆகுது. நெக்ஸ்ட் டிசிஷன் மேக்கிங். அந்த டைம்ல நான் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா, அது நானே எடுக்க மாட்டேன். மத்தவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னு கேட்டு, அத பேஸ் பண்ணி தான் நான் டிசிஷனே எடுப்பேன். நான் என்னோட ஓன் டிசிஷன் எடுத்து அது கரெக்ட்டா இருக்குமா? இல்ல அது தப்பா போயிருமான்னு ஒரு ஃபியர் இருக்கும். அதனாலேயே மேக்ஸிமம் நான் ஓன் டிசிஷன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிருவேன். பட் இப்ப நான் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா, அத நான் ஃபர்ஸ்ட்டு நானே திங்க் பண்ணுவேன். அத அனலைஸ் பண்ணுவேன். அதுல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்க கிட்ட சஜஷன் கேட்பேன். ஸோ அது எல்லாத்தையுமே திங்க் பண்ணி தான் ஃபைனலா எனக்கு எது கரெக்ட்டா இருக்கோ, அத தான் நான் டிசிஷனா எடுப்பேன். எந்த ஒரு டிசிஷன்லயும் மத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இல்லாம, அது கரெக்ட்டா இருக்குமா? இல்ல தப்பா இருக்குமான்னு ரொம்ப யோசிக்காம, நானே என்னோட ஓன் டிசிஷன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2 இயர்ஸ் முன்னாடி ஐடி ஜாப் சூஸ் பண்ணும்போது, அதில ஹை சேலரிங்கிற ரிசல்ட்ட மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். பட் இப்ப நான் ஒரு விஷயம் புதுசா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, அதில இருக்க ரிசல்ட்ட மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம, அதோட எவ்ரிடே ப்ராசஸ் என்ன? அதில லாங் டெர்ம்ல என்னால கன்டின்யூ பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு அது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஜாப் சூஸ் பண்ணும்போதோ, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதோ, மணிங்கிற எண்ட் ரிசல்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளால அதில லாங் டெர்ம்ல கன்டின்யூ பண்ண முடியுமான்னு தெரியாது. பட் நமக்கு அந்த எவ்ரிடே ப்ராசஸ் பிடிச்சிருந்தா, அதில நம்மளால லாங் டெர்ம்ல கன்டின்யூ பண்ண முடியும். ஸோ அதில நம்மளால க்ரோவுமே ஆக முடியும். இது எல்லாத்தையும் என்னோட 20 இயர் இருக்கும்போது நான் அத எப்படி திங்க் பண்ணேன், இப்ப அத நான் எப்படி திங்க் பண்ணேன்னு ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்றேன். பாய்.